ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா பூச்செடியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன நான் காமிச்சதே இல்லை. சரி, நம்ம வீட்டில் பூத்த பூச்செடியா, சரி அதான் காமிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக இருந்துச்சு. தூரெல்லாம் பட்டு நல்லா அழகாக இருந்துச்சா, சரி அதனால் காமிச்சேன். பாப்பாவோட பர்த்டே வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லைங்களா? சரி போட்டுடலாம். எனக்கு போட அவ்வளோவா விருப்பம் இல்லை, ஏன்னா பெருசாலாம் நான் ஒன்றும் செலிப்ரேஷன் பண்ணலை. பாப்பாவுக்கும் சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து கொடுத்து சாக்லேட் மட்டும் வாங்கி சாமி கும்பிட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. ஏன் அப்படி கோவிலுக்கு போகலான்னு தான் நினச்சோம், ஆனால் போகலை. பாப்பா ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னனால கோவிலுக்கு போகலை. அதுவும் இல்லாமல் நாங்கள் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாகவே இல்லை. தம்பிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, ஸோ தம்பி வந்துட்டு ஸ்கூல் போகலை, பாப்பா மட்டும்தான் போனாங்க. சரி பாப்பாவை வேன் ஏற்றுற வீடியோலாம் எடுக்கலை, மொபைல்லாம் வீட்லேயே போட்டு போயிட்டேன். சரி ரிட்டன் வரக்குள்ளையாவது எடுக்கும் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். தீனாவும் மியாவும் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லா கிளாஸ்க்குமே அவங்க தான் போய்ட்டு 2 பேரும் சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. சடனாக அவன் கிளம்பிட்டான், குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆனாலுமே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டு வாமிட்டு பண்ண ஆரம்பித்ததுனால தான் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப முடியலை. அதனால் ஸ்கூல் பொறுமையாக போங்க மியா, பொறுமையாக போங்க. நில்லுடா நில்லுடா. மியா ஸ்கூல் போகக்குள்ள எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாரு. சரி வா, நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. நேற்று இப்பயா நான் பார்க்கலையே, தெரியலையே. மியா திரும்புடா, விழுந்துடாத விழுந்துடாத. அங்கே பாரு, அக்கா கூப்பிடுங்க. நில்லு. மியா குட்டி ஏன் இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னா அவங்க அண்ணாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. சரி நான் தான் நில்லு பாப்பா வீடியோ எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படியும் நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் காமிச்சிக்க முடியல. பாப்பாவுக்கு வந்து தோடு போட்டு விட்டேன். தோடு போடணுன்னு எனக்கு ஆசை. அதுவும் இல்லாமல் பாப்பா என்கிட்ட அடிக்கடி எனக்கு நீ மட்டும் தோடு போட்டிருக்க, எனக்கு எங்கே தோடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாள். சரி அதனால இந்த பர்த்டேக்காவது ஒரு நாள் தோடு போடுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். ஆனால் வேன் விட்டு இறங்குனதுமே எனக்கு வலிக்குது, உன்னை யார் தோடு போட சொன்னதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே ஃபைட்டு. மேடம் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. சரி நில்லுடா நான் காமிக்கிறேன் சொன்னேன். நிற்கவே முடியாது, முதல்ல வீட்டுக்கு வந்து கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அண்ணாவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி பசங்க கிட்டலாம் சொல்லிட்டாங்களா, நான் கேக் வெட்ட போகிறேன், எனக்கு பர்த்டே கேக் வெட்ட போகிறேன்னு சொன்னதுனால எனக்கு மனசு கேட்கல. கேக் வெட்டுற ஐடியா கிடையாது. இருந்தாலுமே சரி அப்புறம் வந்ததும் பாப்பாவை அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அலசி போட்டுட்டு பாப்பாவை குளிப்பாட்டி தம்பியும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். வீடியோ வந்து தீனா தான் எடுத்துகிட்டு வந்தான், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தான். மியா எப்படி வருது பார்த்தீங்களா? ஏய் இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நான் வந்து கேக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே மியா திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போன வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா பசங்க நான் 2 பேரையும் தனியாக அழைச்சிட்டு போகிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பசங்க தானே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் தான் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போயிட்டு வந்து கேக் மட்டும் பாப்பா வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிக்கிட்டாங்க. பட் அதுவுமே எங்களால் வெட்ட முடியல. ஏன்னா குட்டி குட்டி பசங்களாக இருந்ததுனால டைம் ஆகிடுச்சி, வீட்டுக்கு போகணுன்னு சொன்னனால இன்னொரு 1/2 kg இருந்துச்சு கேக்கு. அது மட்டும் வெட்டி பசங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். ஏன்னா அம்மா இல்லாமல் எங்களுக்கு கேக் வெட்ட வந்து மனசு இல்லை. அன்னைக்குன்னு பார்த்துட்டு அம்மாவுக்கு சரக்கு வந்துட்டு நான் இறக்கி வச்சுட்டு தான் வரணும், லேட் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ அம்மா இல்லாமல் நாங்கள் கேக் வெட்டலை. அந்த பாப்பா பிளாக் ஃபாரஸ்ட் வேணும்னு சொன்னாலே அந்த கேக் வாங்கி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். சரி பசங்களுக்கு மட்டும் கேக் வெட்டி சாக்லேட் கொடுத்துர்லாம் அப்படின்னு தம்பி சொன்னான். ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்கம்மா, போட்டோம் அப்படின்னு சொன்னனால இந்த கேக் வெட்டிட்டோம் நாங்கள். அப்பயுமே பாருங்கள் தீனா வந்து அந்த பலூனெல்லாம் ஊதி பாப்பாவுக்காக தான் அது எல்லாமே வீடு ஃபுல்லாக கட்டிலாம் விட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு கூட ஃபுல்லாக நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க.
தீனா கூப்பிட்டாவே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான். சின்ன பசங்களுக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா? எங்கள் யாருக்கும் மனசே கேட்கல. தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அம்மா இல்லை. இந்த தடவை கேக் வெட்டுக்குள்ளே யாருமே இல்லாத ஒரு ஃபீலாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, நீங்கள் கேட்டதுனால தான் வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டாவில் ஒரு ப்ரோ வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. எங்களோட செலிப்ரேஷன் இவ்வளோ தான். சும்மா சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பாப்பாவுக்கு வந்துட்டு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப தேவை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பா வந்து 6 மாத குழந்த. கணக்குக்கு 7 மாதம் சொல்லுவாங்க. பட் 6 மாதத்துலேயே பிறந்துட்டாங்க. அவளை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக பாப்பாவுக்கு இருந்துச்சு. அதேமாரி நீங்களும் என்னோடய பாப்பாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். உங்களோட பிளெஸ்ஸிங் என் பாப்பாவுக்கு ரொம்ப தேவை. எல்லாருக்கும் அவங்களே கேக் கொடுத்துட்டாங்க. எங்கள் மியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாள். ஸோ அவகிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அதை நான் நிறைய தடவை உணர்வேன். நமக்கு இல்லைனாலும் கொடுக்கணுன்னு நினைப்பாள். ஸோ கண்டிப்பாக எங்கள் பாப்பாவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சொல்லுங்கள் பிரதர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அவங்களோட பாட்டி ஏத்தாப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த கேக்கு.